ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூனம் கிளாத்து ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சின்ன சின்ன சிம்பிள் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் ஆர்டர் பை ஆர்டராக கிளாத்து, பட்டி கிளாத்து, ஹூக் பட்டி கிளாத்து, ஸ்லீவு, ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் அப்படின்னு கிளாத்தை வெட்டி ஒன்று மேலே ஒன்றா வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தும் வச்சுருக்கேன் தேவைப்பட்டது நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு கிளாத் லைனிங் கிளாத்து, ஒரு மெயின் கிளாத் வச்சுருக்கேன். ரெண்டையும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு நல்ல பக்கம் மேலே வர மாதிரி அது மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து உள் பக்கமாக திருப்பி விட போகிறோம். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் பட்டி ஸ்டிச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு அளவாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு பட்டி கிளாத்தும் நான் அதே போல் தான் வச்சு தையல் போட்டு அடித்து திருப்பிக்க போகிறேன். இது போல் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே திருப்பிட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண அந்த பிசுறு பகுதி லைனிங் பக்கம் போகிற மாதிரி வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் அந்த லைனிங் பக்கம் உங்களுக்கு தெரிகிற மாதிரியே வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன். அதே போல் அந்த பிசுறு பகுதியை லைனிங் கிளாத் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டோம். இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பி லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஈக்குவலாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம பட்டியோட அடிப்பாகத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறோம். நான் இதில் சுற்றி ஓர தையல் போடலை. பட்டியோட அளவு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா நான் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பட்டியை நான் அப்ராச்மெண்ட்டாக தான் அளவில் எடுத்திருக்கேன். அதனால் ஓர தையல் போடாமல் அப்படியே வச்சுட்டேன். அடுத்ததான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கும் அதே போல் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு கிளாத்தையும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வச்சு நம்ம அப்படியே அடித்து திருப்ப போகிறோம். 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு மடித்து அப்படியே நம்ம உள் பக்கமாக லைனிங் கிளாத்தை திருப்பி விட போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் தைக்கும்போது சுருக்கம் இல்லாமல் இது மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்கனாலே போதும். பின்னெல்லாம் குத்தணுங்கிற அவசியமே இல்லைங்க. பாருங்கள், நான் அப்படியே தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சுருக்கம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பட்டியில் தைச்ச மாதிரி தான் பிசுறு பகுதி லைனிங் கிளாத் போகிற மாதிரி நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி இந்த ப்ளவுஸில் மேல் பக்கமாகவே வச்சு அடித்து காட்டுறேன். எப்போயுமே நம்ம திருப்பி உள் பக்கத்தில் வச்சு தான் தையல் போடுவோம். இது உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி நான் அப்படியே மேல் பக்கமாக வச்சு பிசுறு பக்கம் லைனிங் கிளாத் பக்கம் போகிற மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். அப்படியே திருப்பி நல்லா இது போல் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு ஸ்லீவோட அந்த சைடில் இருந்து தைக்க ஆரம்பிங்க. அப்படியே ஃபுல்லாக ஸ்லீவோட மேல் பகுதியில் தைச்சு அடுத்த பக்கம் சைடில் கொண்டு போய் திருப்பி அப்படியே கீழ்ப்பக்கமாக தைச்சி விட்டுருங்க. ஓரத்தையல் போட்டுருங்க. ஓரத்தையல் போடும்போது சுருக்கம் இருக்கா, லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே சுற்றி ஓரத்தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நான் அது போல் எடுத்துட்டேன். இதே போல் நம்ம இன்னொரு ஸ்லீவையும் இதே போல் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டோம். பாருங்கள், இதில் எந்த சுருக்கமுமே இல்லை. இதுக்கு பின்னு தான் கொத்தணும்லாம் இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு தைச்சோம்னாலே நல்லா நீட்டாக வந்துடும். பாருங்கள், நான் அதே போல் பிசுறு பகுதி லைனிங் கிளாத் பக்கம் போகிற மாதிரி திருப்பிட்டு அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். தைக்கும்போது நல்லா மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு சென்டரில் தையல் போடுங்க. அப்போ சுருக்கம் இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே அந்த உள்பக்கம் பிசுரை திருப்பிட்டு மெயின் கிளாத்துக்கு உள்பக்கமாக லைனிங் கிளாத்தை கொடுத்து அதே போல் ஸ்லீவ்லேருந்து சுற்றி ஒரு ஓரத்தையல் போட்டுட்ருக்கோம். ஓரத்தையல் போடும்போது நல்லா எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாமல் கிளாத் எந்த பக்கமும் நகலாமல் அப்படியே வச்சு மெதுவாக பொறுமையாக ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நம்ம இப்போது ரெண்டாவதாக ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், உள் பக்கமும் வெளிப்பக்கமும் ரெண்டு பக்கமுமே சுருக்கமே இல்லை.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பேக் போர்ஷன் எடுத்திருக்கேன். முதுகு பகுதியோட கிளாத் எடுத்து நல்ல பக்கம் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் நான் வந்து கழுத்தை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சிசர் கட் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவும் மாறாமல் இருக்கும். பின்னெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன தைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சுருக்கம் இல்லாமல் மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வச்சு இடுப்பு பகுதியை தான் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மடித்து தைக்க போகிறேன். இந்த மாதிரி கை மட்டும் வச்சுக்கோங்க. 2 கிளாத்தையும் ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. பார்த்திங்களா, நான் பிடிச்சி காட்டியிருக்கேன். இது போல் பிடிச்சிட்டு எவ்வளோ தையல் போடணுமோ ஒரே அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஏற்கனவே சிசர் கட் போட்டு வச்சுருக்கேன். மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை எங்கே வச்சு தைக்கணுமோ அந்த இடத்துக்கு நேராக சிசர் கட் ஒரு 1 இன்ச் அளவுக்கு 2 பக்கமும் கட் பண்ணி விட்டுருக்கேன். அது மேலே லைனிங் கிளாத் வச்சு கழுத்து பகுதியை ஒரு 1/4 இன்ச்சு கேப் அளவுக்கு நான் வந்து தைச்சி விட்டுட்ருக்கிறேன். இது வந்து எனக்கு டைமண்ட் நெக்கு தான். அதனால் அந்த கார்னர் கிட்ட வந்தோடனே நீடில் அப்படியே திருப்பி நம்ம வந்து அதே போல் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி கார்னர் வந்த உடனே நம்ம வந்து நீடியில் நிறுத்திட்டு கிளாத்தை மட்டும் திருப்பிக்கிறோம். அதே போல் இந்த பக்கம் நெக்லேயும் நான் வந்து சிசர் கட் கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் பாருங்கள், நம்ம தைச்சாலுமே கிளாத் வந்து எந்த பக்கமும் சுருங்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து நல்லா பிடிச்சிருக்கோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் எடுத்துருக்குறோம். இப்போ நான் வந்து மெயின் கிளாத்தில் இருக்க அந்த கழுத்து பகுதியில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு டைமண்ட் நெக்னால் நான் சுற்றியும் ஒரு கார்னரில் மட்டும் ஒரே ஒரு சிசர் கட் 3 பக்கமும் 3 சிசர் கட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை உள் பக்கத்துலேருந்து அப்படியே வெளிப்பக்கத்துக்கு திருப்பி எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ நீங்கள் ஓரத்தில் தையல் போடாமல் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கழுத்து பகுதியில் நெக் டிசைனை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்தில் ஓரத்தில் ஒரு தையல் போட்டோன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். 2வது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட்டை வந்து பேக் சைடில் தள்ளிட்டு நம்ம அந்த ஓரத்தையல் போடும்போது இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு அந்த கைடு அளவு வச்சுட்டு நல்லா இது போல் எடுத்து விட்டு நீடியில் இறக்கி கிளாத்தை மட்டும் திருப்பி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் கழுத்து பகுதியை தைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், எந்த இடத்துலையுமே சுருக்கமே இல்லை. ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து அடுத்த ஷோல்டர் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைனிங் கிளாத்தோட எட்ஜில் தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அதை கட் பண்ணோன்னா அந்த கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போது ஷோல்டர்லேருந்து நான் இடுப்பு பகுதிக்கு வந்துட்டேன். இடுப்பு பகுதியில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எந்த பிசுறு வந்து லைனிங் வந்து வெளியில் தெரியவே கூடாது. மெயின் கிளாத்தை தாண்டி தெரியக்கூடாது. அதுபோல் செக் பண்ணி தையல் போடுங்க. அடுத்ததாக இப்போது அப்படியே இந்த பக்கம் ஷோல்டர் வரைக்கும் நம்ம தைச்சி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோங்க. பூனம் கிளாத்து, கிரேப் சில்கெல்லாம் தைக்கும்போது கொஞ்சம் சுருக்கம் வரும். அப்புறம் கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். தைச்சா நீட் ஃபினிஷிங் இருக்காது. அதுக்காக தான் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ போடுறேன். இது போல் டெய்லரிங் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். இப்போது நான் வந்து 2ஆக மடிச்சுட்டு டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். சரி சமமாக மடிச்சுக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு கேப்பில் 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டோட அந்த மார்க்கையும் 2 பக்கமும் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு கேப் அளவுக்கு டாட் பிடிச்சிருங்க. இப்போ நம்ம பேக் போர்ஷனையும் தைச்சி முடிச்சிட்டோம். பாருங்கள், அதுலேயும் எந்த சுருக்கமுமே இல்லை. நம்ம டாட்டு பிடிச்சதுமே நம்ம எங்கே தையல் நிறுத்தியிருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் நீட்டாக தையல் விழுந்திருக்கு. இதே புதுசாக தைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் தையல் இருக்கும், மெயின் கிளாத்தில் தையலே இருக்காது. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை லெஃப்ட்டு ரைட்டுன்னு வச்சுக்கோங்க.
மெயின் கிளாத் மேலே வர மாதிரி வச்சு நான் அதுலேயுமே நெக்கு எங்கே வச்சு ஸ்டிச் பண்ணணுன்றக்காண்டி 1 இன்ச் அளவுக்கு சிசர் கட் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே அந்த சிசர் கட்லேயே கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணதுனாலும் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு தையல் சென்டராக நீங்கள் போட்டுக்கோங்க. ஷோல்டரோட சென்டர்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் இது போல் ஒரு பெரிய தையலோட சைஸை பெருசு பண்ணி ஒரு பெரிய தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்கை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து கிளாத் நகலாமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்புங்க. நான் எப்பயுமே அப்படியே தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ பிகினர்ஸ்க்காக தான் நான் இது போல் தையல் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ நெக்கை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க கழுத்து பகுதியில், முன் கழுத்து பகுதியில். அதுக்கப்புறம் நம்ம பெரிய தையல் தானே போட்டிருக்கோம், அதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் நான் அதே போல் கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சு கேப்பில் தைக்கிறேன். தைச்சிட்டு கழுத்து பகுதியில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத் நகலாது. நம்ம வந்து ஏற்கனவே போட்ட ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டர்கிட்ட போட்டோம் இல்லையா, அந்த தையலை பிரித்து விட்டுக்கலாம். இது போல் பிரிக்கிற ஊசி வச்சு பிரித்து விட்டுருங்க. பெரிய தையல் தான் போட்டிருக்கோம், அதனால் ஈஸியாக பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நம்ம எப்பவும் போல் கழுத்து பகுதியை அடித்து திருப்புவோம் இல்லையா, அது போல் அடித்து திருப்பி நம்ம பேக் சைடில் வந்து நெக்கு எப்படி 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டோமோ அதே போல் ஃப்ரண்ட்லேயுமே ஓரத்தில் ஒட்டி போடாமல் 1/4 இன்ச்சு கேப்லேயே தையல் போடுங்க. நான் எப்போவுமே ஓரத்தில் தையல் போடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி நெக் ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் ஃபினிஷிங்கெல்லாம் பார்த்தா நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் தைச்சிட்டு கழுத்தை ஒட்டி தையல் வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சு போடும்போது நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து தைக்கிறோம் கழுத்து பகுதியை. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டுக்கலாம். ஓரத்தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையை வச்சு நல்லா நீட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பிடிச்சிட்டே தைச்சிங்கனாலே சுருக்கம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக தைச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ எந்த சுருக்கமுமே இல்லாமல் நம்ம வந்து தைச்சிட்டோம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதில் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து நல்லா நீட்டாக ப்ரெஷ் பண்ணி எடுத்துட்டோம். டாட் பிடிக்க வேண்டிய அந்த அளவை நான் வந்து ஏற்கனவே சிசர் கட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் 2 சிசர் கட்டுக்கு நேராக இதில் ஒரு நேராக இப்போ நான் மார்க் பண்ணி காட்டினதுக்கு நேராக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2ஆக மடித்து கூட நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த தையல் லைனிங்கில் மட்டும் வந்துட்டு மெயின் கிளாத்தில் வராமல் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் வராது. பாருங்கள், ஆல்ரெடி நான் தையலே போடலை, ஆனால் நீட்டாக இது போல் பிடிச்சிட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டு கையை வந்து 2 கிளாத்துக்கும் நடுவில் கொடுத்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்றா வர மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். தையலே தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போடவே தேவையில்லை. இப்படி 2 கிளாத்தையும் நீவி விட்டுட்டு கையை உள்ளே கொடுத்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்றா வர மாதிரி வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் தையல் போட்டாலே 2 கிளாத்லேயுமே தையல் கரெக்டாக விழும். பாருங்கள், நான் கை வச்சு எடுத்து விட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இது 2ஐயும் நான் ஒரு பக்கம் வந்து தையல் போடாமல் தைச்சி காட்டினேன். இப்போ பாருங்கள், நான் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளைனாக ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். இது 2வது மெத்தடு. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் 2வது டாட்டுக்கும் நான் வந்து ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ தான் நம்ம வந்து டாட்டே பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு சென்டராக ப்ளைனாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2ஆக மடித்து தையல் போட்டாலும் தையல் வந்து 2 கிளாத்லேயும் கரெக்டாக விழும். இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கையை வச்சு நல்லா மெயின் கிளாத்தை நீவி விட்டு எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போது அடுத்ததாக நான் 2வது டாட் பிடிக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ரஃப் தையல் போட்டோம், அதனால் கிளாத்தில் வந்து ஸ்டிச் வந்து கரெக்டாக விழும். இப்போது அடுத்ததாக 3வது டாட்டு. நம்ம இந்த 2 டாட்டையும் பிடிச்சிட்டு 3வது டாட் பிடிக்கிற இடம் எதுவோ அதை எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க ரஃபாக. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை 2ஆக மடிச்சுட்டு 1/4 இன்ச் அளவு கேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தையல் வந்து 2 கிளாத்லேயும் விழும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கான மெத்தடு. பாருங்கள், நம்ம எங்கே தையல் முடிச்சிருக்கோமோ அது வரைக்கும் 2 கிளாத்லேயும் ஸ்டிச் விழுந்திருக்கு. இது நான் தையல் போடாமல் தைச்சது. இப்போ காட்டுறது வந்து தையல் போடாமல் அப்படியே வச்சு மடித்து தைச்சது தான். 2லேயுமே ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. இதில் எந்த பகுதியுமே பார்த்திங்கன்னா நம்ம தைச்சதில் சுருக்கமே இல்லைங்க. கிளாத் வந்து ரொம்ப வலுவலுப்பான கிளாத் தான். ஆனால் நம்ம பொறுமையாக தைச்சோம், அதனால் பார்க்க ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே கிளாத் வந்து சுருக்கமே இல்லை. நம்ம எந்த இடத்துல தைச்சி எந்த இடத்துல முடித்தோமோ அது வரைக்கும் மெயின் கிளாத்லேயும் சரி, லைனிங் கிளாத்லேயும் சுருக்கம் இல்லாமல் தையல் விழுந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.